ஹாய், ஹலோ எவ்ரிஒன். பிஹெச்சி ப்ரொடக்டிவ் ஹெல்த் கேர் அப்படின்ற ஹோம் கேர் ஏஜென்சி சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஹோம் கேர் ஏஜென்சி அப்படின்னா என்னன்னு தெரியல. ஹோம் கேர் சர்வீஸ் அப்படின்னா என்னன்னு தெரியல. பட் இந்த ஹோம் கேர் சர்வீஸ் அப்படின்றது இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா சென்னையில வந்து ரொம்ப பிரபலமா இருக்குது. இன்னைக்கு எல்லார் வீட்லயுமே ஒரு அபார்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து 90% வீட்ல வந்து இன்னைக்கு ஹோம் கேர் சர்வீசஸ் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பெருநகரங்கள்ல கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் அப்படின்ட்டு பெருநகரங்கள்ல வந்து இந்த ஹோம் கேர் ஏஜென்சி அப்படின்றது ரொம்ப பிரபலமா இருக்குது. இது இன்னைக்கு ரொம்ப அதிகமா எல்லா இடங்கள்லயுமே வந்து சேர்ந்துருச்சு. சோ இதோடைய காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல நீங்க வந்து அது பழைய நாட்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, கிராமங்கள்ல எல்லாருமே இருந்தாங்க. கிராமங்கள்ல இருக்கும் பொழுது, அவங்க தோட்டத்துக்குள்ளேயே அவங்க வீடு இருக்கும். அங்க ஒரு வயசானவங்க இருந்தாங்கன்னா, வயசானவங்க வீட்லயே இருப்பாங்க. இவங்க தோட்டத்து வேலைக்கு போவாங்க. டக்குன்னு வந்து அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்ப்பாங்க. திரும்ப போவாங்க. அப்படி அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வென்ட்டா வந்து போறதுக்கான சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல இருந்துச்சு. அதே ஒரு ஏக்கருக்குள்ள தான் அவங்க வீடு இருக்கும். பக்கத்திலேயே இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து பார்ப்பாங்க. பார்க்கறதுக்கு டைம் இருந்துச்சு. பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வீடு அண்ணா நகர்ல இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய ஒர்க் பிளேஸ் வந்து திருவான்மியூர்ல இருக்குது. போயிட்டு வர்றதுக்கே நம்மளுக்கு வந்து 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் ஆயிடும். இதுக்கெல்லாம் எப்படி அப்பப்போ வந்து பார்க்கறதுக்கு? அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வீட்ல இருக்கக்கூடியவர்களை பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த ஹோம் கேர் நர்சிங் சர்வீஸ் அப்படின்றது வந்து துவங்கப்பட்டிருக்குது. ரொம்ப சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துக்க முடியாத விஷயத்த வேலைக்கு ஆள் வச்சு நம்ம பார்த்துக்கிறோம். அவ்வளவுதான். இந்த நர்சிங் சர்வீஸ் அப்படின்றது வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருப்பீங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 10 பேஷண்ட், 15 பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அந்த 10 பேஷண்ட்டையும் இவங்க தான் கேர் பண்ணிப்பாங்க. இவங்க வைட்டல்ஸ் பார்ப்பாங்க. அவங்கள செக் பண்றது எல்லாமே இவங்க பண்ணிப்பாங்க. ஹோம் கேர் நர்ஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு நர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஹாஸ்பிட்டல்ல 10 பேருக்கு ஒரு நர்ஸ், இங்க ஒருத்தங்களுக்கு ஒரு நர்ஸ் அப்படின்ற மாதிரி முறையில செயல்படுது. இந்த ஹோம் கேர் நர்சிங் சர்வீஸ்ல வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்னு கேர் டேக்கிங் சர்வீஸ் அப்படின்றது, இன்னொன்னு நர்சிங் சர்வீஸ் அப்படின்றது. கேர் டேக்கர் சர்வீஸ் அப்படின்றது வந்து அன்எஜுகேட்டடா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் இருக்காது. ஒரு பர்சனா ஒரு ஆளா இருந்து அவங்க பார்த்துப்பாங்க. இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா எஜுகேஷன் இருக்காது. ஆனா அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன டைப்பர் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், அவங்கள பாத்ரூம் கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், பாத் கொடுக்க எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. பட் வித்தவுட் நாலேஜ். அவங்களுக்கு வந்து இந்த நர்சிங் ஸ்கில்ஸ், நர்சிங் நாலேஜ் அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது. இவங்க வந்து கேர் டேக்கர் அப்படின்ட்டு. அதே மாதிரி நர்சிங் சர்வீஸ் நர்சஸ் அப்படி ஹோம் கேர் நர்சஸ் அப்படிங்கும்போது இவங்க வந்து எஜுகேட்டட், இவங்க வந்து படிச்சிருப்பாங்க. 1 இயர் கோர்ஸ், 2 இயர்ஸ் கோர்ஸ், 3 இயர் கோர்ஸ், பிஎஸ் நர்சிங் அப்படின்ட்டு அவங்க கோர்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து அவங்க வந்து நர்சிங் சர்வீஸ் பண்ணுவாங்க. சோ இது வந்து ஹோம் கேர் நர்சிங் சர்வீஸ் அப்படின்றது. அப்போ இந்த ஹோம் கேர் சர்வீஸ்லயே 2 இருக்குது. ஒன்னு கேர்டேக்கர் சர்வீஸ், இன்னொன்னு நர்சிங் சர்வீஸ் அப்படின்ட்டு. ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களுடைய ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆஸ் எ ஹியூமன் ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ இதை இவங்க பண்ணுவாங்க. இது வந்து நம்ம நார்மலா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிடுவோம். அப்நார்மலா அவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன், ஹெல்த் இஷ்யூஸோட இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாதவங்களுக்கு இவங்க வந்து பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து காலையில எந்திரிச்சோன்னா பல் தேய்ப்போம். சோ ஓரல் கேர் வந்து அவங்க கொடுப்பாங்க. அப்புறமேட்டு பெட் பாத் பண்றது நம்ம பாத்ரூம்ல போயிட்டு பண்ணுவோம். பாத்ரூம் போயிட்டு வர முடியாம படுக்கையிலே இருக்கிறவங்களுக்கு படுக்கையிலேயே வச்சு அவங்க பாத் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டேப்லெட் எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், அது மாதிரி இவங்களை வந்து மொபைலைஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, நடக்கிறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, ஒரு மனுஷன் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே வந்து இவங்க வீட்டுல இருந்து கூடவே இருந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. சோ இதுதான் வந்து இவங்களுடைய ஒர்க். ஸ்டார்டிங்ல காலை எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு வந்து ஒரு சும்மா தண்ணி குடிக்கணும், இல்ல வந்து அவங்களுக்கு பிரஷ் பண்ணணும், அவங்களுக்கு பாத்ரூம் போயிட்டு வரணும், அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இவங்களுக்கு வந்து தனியா சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது. இந்த சப்போர்ட்டை பண்றதுக்காக தான் கேர்டேக்கரோ இல்ல நர்சஸோ வந்து ஒரு ஹோம்ல வந்து அவங்க இருக்கிறாங்க. சோ இதுதான் வந்து ஹோம் கேர் நர்சஸ் உடைய, ஹோம் கேர் சர்வீஸ் உடைய ஒர்க் அப்படின்றது இதுதான். சோ டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ், இந்த சர்வீஸ்ல வந்து நமக்கு வந்து ஒரு சில டைப்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து டே கேர், நைட் கேர். அப்போ டே மட்டும் வந்துட்டு போறது அப்படின்னு 12 ஹவர்ஸ் ஒரு 10 ஹவர்ஸ் டேல மட்டும் வந்துட்டு போவாங்க. அதே மாதிரி நைட் சர்வீஸ் நைட்ல மட்டும் வந்துட்டு போவாங்க. அது வந்து அவங்களுடைய டைமிங் ஷெட்யூல், எந்த டைம்ல எனக்கு வேணும் அப்படின்றது. 12 ஹவர்ஸ்னா மார்னிங் 8ல இருந்து ஈவினிங் நைட் 8 வரைக்கும் இருப்பாங்க. இல்ல நைட் 12 ஹவர்ஸ் அப்படின்னா நைட் 8ல இருந்து மார்னிங் ஈவினிங் நைட் நைட் சர்வீஸ் அப்படின்னா நைட் 8 மணில இருந்து காலையில 8 மணி வரைக்கும் அந்த 8 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் அப்படின்ற பேசிக்ல அவங்க வந்துட்டு போவாங்க. சிலருக்கு வந்து எனக்கு 10 ஹவர்ஸ் போதும் அப்படிங்கும்போது 10 ஹவர்ஸ் வந்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுல நைட் சர்வீஸ், நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட் அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று 24 ஹவர்ஸும் அவங்க அங்கேயே இருந்து அவங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த 24 ஹவர்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். 12 ஹவர்ஸ் ரெண்டா பிரிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு இருக்கிறது தான். நம்ம வந்து ஒரு அரிசி வந்து ஃபுல்
பேக்கா 25 kg பேக்கா வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரேட் இருக்கும். அதுவே லூஸ்ல வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதே மாதிரி தான் எங்கேயுமே வந்து 24 ஹவர்ஸ் அங்கேயே ஸ்டே பண்ணி பாக்குறதா இருந்தா கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கும். அது 12 ஹவர்ஸா நீங்க பாக்குறதா இருந்தா ரேட் அதிகமா இருக்கும். எதுக்காக இந்த 24 ஹவர்ஸ், எதுக்காக இந்த 12 ஹவர்ஸ் அப்படிங்கும்போது 12 ஹவர்ஸ் சர்வீஸ் அப்படின்றது வந்து சிலவங்களுக்கு டே மட்டும் போதுங்க. நைட் வீட்டுல ஆள் இருப்பாங்க, அவங்க பாத்துக்குவாங்க. டே மட்டும் தான் நாங்க வேலைக்கு போயிடுறோம், டே மட்டும் வேணும் அப்படிப்பட்டவங்க இந்த 12 ஹவர்ஸ் சர்வீஸ் வந்து எடுத்துக்கலாம். சிலர் வந்து பேஷண்ட் நைட்லயும் தூங்கவே மாட்டாங்க. டே டைம்லயும் தூங்க மாட்டாங்க, நைட்லயும் தூங்க மாட்டாங்க அப்படி இருப்பாங்க. சிலவங்க நைட் தூங்க மாட்டாங்க, டேல தூங்க அப்படி இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நைட் சர்வீஸும் தேவை அப்படின்னு இருக்கும். இன்னும் கிரிட்டிக்கல் பேஷண்ட்லாம் இருப்பாங்க. நீங்க வந்து ட்ரக்கியோஸ்டமி பேஷண்ட், ஐசியூ செட்டப் பேஷண்ட், கிரிட்டிக்கல் பேஷண்ட்லாம் இருப்பாங்க. இந்த கிரிட்டிக்கல் பேஷண்ட்டுக்கு வந்து 2மே தேவைப்படும். டேலயும் ஒரு ஆள் இருக்கணும், நைட்லயும் ஒரு ஆள் இருக்கணும். சோ அப்படிப்பட்டவங்களுக்கு தனித்தனியா டேக்கு ஒரு ஆள், நைட் அவங்க ஒரே ஆள் போட முடியாது. 24 ஹவர்ஸ் ஒரே ஆள் போட முடியாது. அவங்க நைட்டும் ஸ்லீப்லெஸ்ஸா இருப்பாங்க, டெய்லியும் வந்து அவரா இருக்க வேண்டி இருக்கும். அதனால 2 பேர் இருந்தாதான் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுனால 2 சர்வீஸ் 2 ஸ்டாஃப் நர்சஸ் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. சோ இதே மாதிரி 24 ஹவர்ஸ் மீன்ஸ் 24 ஹவர்ஸ்ல வந்து சில பேஷண்ட் வந்து நைட் 9 10 மணிக்கு தூங்கிடுவாங்க, காலையில 6 மணிக்கு எந்திரிப்பாங்க. சோ இந்த 10 to 6 தான் அவங்களுக்கு ஃப்ரீ பீரியட். அப்ப இந்த 10 to 6 மட்டும் அவங்களுக்கு லீவு கொடுக்க முடியாது. 10 to 6 மட்டும் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. 10 அப்படிங்கிறது ரொம்ப லேட் நைட் ஆயிடும், 6 அப்படிங்கிறது ரொம்ப ஏர்லியா வர்ற மாதிரி இருக்கும். அப்ப இது வந்து பாசிபிள் இல்லங்கிறதுனால 24 ஹவர்ஸ் வந்து ஒருத்தங்க இருக்கலாம். இவங்க வந்து நைட் தூங்கிக்கலாம். இவங்களுக்கு வந்து நைட்டும் ஸ்லீப்லெஸ்ஸா இருந்து அவங்க பாக்குற மாதிரி இருக்காது. இவங்க நைட் தூங்கிக்கலாம். அப்போ இவங்க நைட் தூங்குறாங்க அப்படின் போது அதை விட்டுட்டு அந்த டைம்ல இவங்க தூங்கட்டும். அப்ப அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்ப 24 ஹவர்ஸ்ல வந்து நைட் தூங்குற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த 24 ஹவர்ஸ் சர்வீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த ஹோம் கேர் சர்வீஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில வந்து எல்லாருமே வேலைக்கு போறவங்களா மாறிட்டாங்க. லேடிஸும் ஒர்க் பண்றாங்க, ஜென்ஸும் ஒர்க் பண்றாங்க. 2 பேருமே ஒர்க் பண்றதுனால 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க தனியா இருக்கிறதுனால அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கர், ஒரு நர்சஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த மாதிரியான இது இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு செலவு பண்றீங்க, எக்ஸாம்பிள் ஒரு 50,000 இந்த நர்சஸ் மட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி 1 lakh 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும்போது நீங்க வந்து வேலையை விட்டு இங்க உட்கார்ந்து பாத்துக்கிறத விட ஒரு ஆளை போட்டு நீங்க போயிட்டு வேலை பார்க்கும்போது கொஞ்சம் அது குவாலிட்டியா இருக்கும், அது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அப்ப அந்த மாதிரியான சர்வீஸ் தான் இவங்களை வந்து இங்க ஆள் வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து வேலைக்கு போய்க்கலாம். சோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் எல்லாம் வந்து இதுல இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்டுல நானே வீட்டுல இருந்து பார்த்தா கூட எனக்கு வந்து நர்சிங் ஸ்கில்ஸ் தெரியாது, நர்சிங் நாலேஜ் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாலேஜபிள் பர்சன், நாலேஜபிள் நர்ஸ் ஒருத்தவங்களை வந்து நம்ம ஹையர் பண்ணி அவங்களை வைக்கும்போது அவங்க வந்து கரெக்டா பார்த்துக்கிட்டு அவங்க என்ன நீட் இருக்குது, இப்படி இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும், ஏன்னா எஜுகேட்டட், அவங்க வந்து எஜுகேட்டட் பிளஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எஜுகேஷன் வச்சு அவங்க கரெக்டா பார்த்துப்பாங்க. அப்ப இதுக்காக தான் நமக்கு நர்சிங் சர்வீஸ் வந்து வீட்லயே நம்ம ப்ரொவைட் பண்றது. அந்த காலத்துல இருந்த மாதிரி இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து நமக்கு நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நிறைய டெக்னிக்கல் நிறைய விஷயங்கள் ஆயிடுச்சு. அதனால அன்னைக்கு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கி இதை செஞ்சா போதும், பச்சையில அரைச்சு கொடுத்தா போதும், இதை பண்ணா போதும் இருக்குது. பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வைரஸஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய டிசீசஸ் வந்ததுனால அந்த டிசீஸ்க்கான என்ன விஷயம் அப்படின்றது வந்து தெரிஞ்ச ஒரு நர்சஸ் கிட்ட ஒப்படைக்கும் பொழுது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் இந்த ஹோம் கேர் நர்சிங் அப்படின்றது இதுதான். சோ இந்த சர்வீஸ் வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த சர்வீஸ் வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது. 24 ஹவர்ஸ் நமக்கு வந்து 24 ஹவர்ஸ் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குது அப்படின்னு 24 ஹவர்ஸ் நம்ம எடுத்துருவோம். கடைசியில பார்த்தீங்கன்னா நைட் வந்து அவங்களுக்கு தூங்க முடியாம ஸ்லீப்லெஸ்ஸா இருக்கும்போது அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து அங்க பாதிக்கப்படும். ஏன்னா அவங்களுக்கு நைட்டு தூக்கம் இல்லாம இருக்கும், பேஷண்ட் நைட்டு தூங்காம இருப்பாங்க, அப்ப இவங்களும் தூங்காம இருப்பாங்க, டே டைம்ல தூங்கி விழுவாங்க. அந்த டைம்ல வந்து கேர் வந்து கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து 24 ஹவர்ஸ் சர்வீஸ் எடுக்கணுமா இல்ல 12 ஹவர்ஸ் சர்வீஸ் எடுக்கணுமா, அதே மாதிரி கேர்டேக்கர் சர்வீஸ் எடுக்கணுமா, நர்சிங் சர்வீஸ் எடுக்கணுமா. கேர்டேக்கர் வந்து ரேட் கம்மி அப்படின்றதுனால கேர்டேக்கர் சர்வீஸ் எடுத்துக்கலாம், நர்சிங் வேண்டாம் அப்படின்றத எனக்கு ஒரு சிலர் வந்து அப்படி இருக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா நர்சிங் சர்வீஸ் பண்ண வேண்டிய சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும், அது வந்து கேர்டேக்கர் பண்ண முடியாதனால அங்க வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த கான்டாக்ட் நம்பர். சோ உங்களுக்கும் இந்த நர்சிங் சர்வீஸ் தேவைப்படுது, நிறைய டைம்ல உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னே தெரியாது. இன்னைக்கு இது ரொம்ப பிரபலமா இருக்குது. சென்னையில, பெங்களூர்ல பெரிய பெரிய சிட்டிஸ்ல ரொம்ப பிரபலமா இருந்தாலும் இது கூட தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. சோ அப்படிப்பட்டவர்கள் இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான கேர் தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த சர்வீஸை எடுத்துக்கலாம். சோ இது வந்து ஹோம் கேர் சர்வீஸ். இதை தாண்டி நாங்க வந்து ஒரு இன்பக்குடில் அப்படின்ற ஒரு நர்சிங் ஹோம் வந்து நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். சோ இது வந்து நீங்க வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நர்ஸ் வந்து நீங்க ஹையர் பண்ணணும். நர்ஸுடைய சார்ஜ் பிளஸ் அவங்களுடைய ஃபுட் அப்படின்ட்டு பார்க்கும்போது இது பெரிய ஒரு ஹை சார்ஜஸ் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். பட் இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னா நர்சிங்
நர்சிங் ஹோம்ல வந்து நீங்க சேர்க்கலாம். அந்த நர்சிங் ஹோம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட் தான். ஒரு 20 to 25,000 தான் உங்களுக்கு ஆகும். சோ நீங்க வந்து ஒரு நர்ஸ ஹையர் பண்ணும்போது மினிமம் 35,000க்கு மேல தான் நீங்க அவங்களுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த நர்சிங் ஹோம்ல வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரேட் வந்து ரொம்ப கம்மியா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். சோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒருவேளை எனக்கு வீட்ல வச்சு பாத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது அப்படிப்பட்டவர்கள் நீங்களும் வந்து இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நர்சிங் ஹோம்ல வந்து உங்களுடைய பேரண்ட்டையோ இல்ல யாரோ ஒருத்தவங்க ரிலேட்டிவையோ வந்து எப்படி வந்து பராமரிக்கிறது அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இங்க கூட நீங்க வந்து பே பண்ணி அவங்களுக்கான சர்வீஸ் வந்து நீங்க இங்கேயே ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பிஹெச்சி ப்ரொடக்டிவ் ஹெல்த் கேருடைய சர்வீசஸ். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது சர்வீசஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். 24 ஹவர்ஸும் நாங்க அவைலபிளா இருக்கிறோம். எந்த டைம் ஆனாலும் நீங்க கூப்பிட்டு கேட்டு உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிட்டு நீங்க வந்து எங்களுடைய சர்வீஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம்.